2021 ஆண்டு 16வது வினா. தேர்வு ஏ ஆனது எண்ணெய் நோட்டு ஐதான இயற்கையுடன் தாக்கம் புரிந்து பிஏ தருகிறது. முதலாவது இதுல இருக்கிறத பார்ப்போம். CS3 CCS3NH2 CH2 C double bond CS. இதுக்கு நாங்கள் NaNO2 டயலூட் எத்தியலை சேர்த்தீங்களா அதில் இருக்கிற NH2 கூட்டம் என்னவா மாறும்டா OH மாறும். NaNO2 டயலூட் எத்தியலை ஆட் பண்ணினா அதில் இருக்கிற NH2 குரூப் OH மாறும். OH மாறினால் CS3 COH CS3 CH2 C double bond CS3. இதுல என்ன அல்கோஹால் வர போகுதுண்டா ஒரு புடைய அல்கோஹால் டெர்ஷரி அல்கோஹால் வரும். டெர்ஷரி அல்கோஹால்கள் அமில K2Cr2 ஒட்டியேற்றப்பட மாட்டார். ஆனால் தாக்கம் புரிந்து பிஐ தருகிறது. பி ஆனது அமிலமாக்கப்பட்ட நீர் K2Cr2 பரிகரிக்கப்படும் போது கரைசல் பச்சை நிறமாக மாறுகிறது. அதாவது அமில K2Cr2 இந்த சேர்வையை ஒட்சியேற்றினாத்தான் ஒட்சியேற்றப்படும் பொழுதுதான் K2Cr2 இந்த K2Cr2O7 இருக்கின்ற Cr2O7 Cr3+ தாக்கம். அப்பொழுதுதான் கரைசலின் நிறம் செம்மஞ்சள் நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறுது. அப்ப அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 இந்த கரைசல் பச்சை நிறமாக மாறுது என்று சொன்னால் அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 ஏதோ ஒரு சேதன சேர்வையை அங்க ஒட்சியேற்றது என்ற அர்த்தம். ஆனா இதே ஒட்சியேற்ற மாட்டுது. ஆகவே இந்த விட வராது. ஏனென்றால் உடைய தோள்கள் ஒட்சியேற்றம் அடைய மாட்டார். அதே நேரம் கீட்டோனும் ஒட்சியேற்றம் அடைய மாட்டார். இரண்டாவது விடையில உள்ளார் CS3 CHNH2 CS3 CHNH2 CH2 C double bond CS. இதுக்கு நாங்கள் NaNO2 டயலூட் எத்தியலை சேர்க்கிறோம். NaNO2 டயலூட் சேர்த்தா என்ன விளை வரப்போகுதுண்டா CS3 CHOH CH2 C double bond CS. இது ஒரு வழி எடுக்க போகும். இதுக்கு அமில K2Cr2O7 சேர்த்தால் H+ K2Cr2O7 சேர்த்தால் வழி அல்கோஹால் செகண்டரி அல்கோஹால் என்னவா ஆக்சிடைஸ் ஆகும் படிக்கிறீங்க கீட்டோனாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப CS3 C double bond CH2 C double bond CH3 என்றது படிக்கிறது. A B ஐ தருகிறது. A B ஐ தருகிறது. B பச்சை நிறமாக மாற்றுகிறது. அது சரி பச்சை நிறமாக மாறுகிறது. A ஆனது பீலிங்கின் சோதனை பொருளுடன் பரிகரிக்கப்படும் போது A என்றது இது செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவை தருவதில்லை. பீலிங்கிறதோட செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவை கொடுக்கிறது யாருண்டா ஆல்டிகைட். இதுல கீட்டோன் இருக்கு. ஆகவே பொருத்தமான விடை A ஆக இருக்கக்கூடியது. இரண்டாவது விட பொருத்தம். மூன்றாவது விடையில வேறுங்கோ மூன்றாவது விட என்னண்டா மூன்றாவது விட இதே மாதிரி எல்லாம் கொடுக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா மூன்றாவது விடையில வேறுங்கோ CS3 CHNH2 CH2 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 இதுதான் மூன்றாவது விடையில உள்ள ஏயில என்ன கூட்டம் இருக்குன்னா இங்க வேறுங்கோ அல்டிகைட் கூட்டம் இருக்கு. ஆகவே அது பீலிங்கின் கரைசலுடன் பரிகரிக்க என்ன நடக்கும் என்றால் செங்கட்டி சிவப்புன்ற வீழ்வடிவை கொடுக்கும். அதால்தான் மூன்றாவது விட வராது. நாலாவது விடையிலேயும் அதே பிரச்சனை, அல்டிகைட் கூட்டம் இருக்கு. அஞ்சாவது விடையில என்ன பிரச்சனை இல்லையண்டா அந்த NH2 கூட்டம் OH மாறிட்டு வையும். அஞ்சாவது விடையில இருக்கிற NH2 கூட்டம் இருக்கிற OH மாறினா வரப்போற அல்கோஹால் டெர்ஷரி அல்கோஹால் புடைய அல்கோஹால் அது ஒட்சியேற்றப்படாது. அஞ்சாவது விடையும் பொருத்தம் இல்லை. சரிதானே? ரைட். ஆகவே பொருத்தமான விடை 2. சரிதானே பிள்ளை? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி 17வது போவோம்.
அடுத்தது MCl2 ஆனது நீரில் அரிதாக கரையும் ஒரு திண்மமாகும். அதிന്റെ KSP தந்திருக்கு. MCl2வின் நிரம்பல் கரைசல் தொடர்பாக MCl2விന്റെ நிரம்பல் கரைசல் என்றால் இது நிரம்பல் கரைசல். நிரம்பல் கரைசல் என்றால் இதுல MCl2 சாலிட் இருக்கும். இதுல M2 பிளஸும் Cl மைனஸும் இருக்கும். M2 பிளஸ் Mg2 பிளஸ் இல்ல M2 பிளஸும் Cl மைனஸ் இருக்கும். இதுல சமநிலை உண்டு. இப்படி நாங்க எழுதி பார்க்கலாம். MCl2 சாலிட் M2 plus equals 10 Cl minus A. இந்த கரைசல் சம்பந்தமா தான் இந்த கேள்வி கேட்கிறோம். சரியா? கரைசல் இருந்து நீர் ஆவியாகும் போது கரைசல் உள்ள M2 பிளஸ் மற்றும் குளோரைட் அயன்களின் செறிவு அதிகம். இப்ப பிள்ளைகள் இந்த நிரம்பல் கரைசல் எடுப்போம். சுமார் ஒரு சில விஷயங்களை இதுல சொல்றேன். சரிதான? M2 பிளஸ் Cl மைனஸ் செறிவு அதிகரிக்கும் என்று சொல்லியிருப்பான். இப்ப என்னண்டா 100 சென்டிமீட்டருக்கு நீர் எடுத்தோம். 100 சென்டிமீட்டருக்கு நீர். இதுல MCl2வின் ஆகக்கூடியது MCl2வின் ஆகக்கூடியது 10 கிராம் கரையும் என்று எவ்வளவு கரையும்? 10 கிராம் கரையும். அப்ப 10 கிராமை கரைத்து பெறப்பட்ட கரைசலை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அதிന്റെ நிரம்பல் சச்சுரேட்டட் சொல்யூஷன் என்று சொல்லுவோம். 10 கிராமை கரைத்து பெறப்பட்ட கரைசலை அதிന്റെ நிரம்பல் கரைசல் என்று சொல்லுவோம். விளங்குதானே? 10 கிராம் ஆகக்கூட கரை. அப்ப நீங்கள் இதுல ஒரு 12 கிராமை கரைக்க வலிக்கிட்டீங்களா என்ன நடக்க வேண்டாம்? 12 கிராமை கரைக்க வலிக்கிட்டீங்களா என்ன நடக்க வேண்டாம்? 10 கிராம் கரையும் 2 கிராம் போய் கீழே படும். அப்ப 100 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இப்ப 100 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. சரிதானே? 100 சென்டிமீட்டர் கியூப்ல 10 கிராம் கரை. இப்ப கரைஞ்சா பிறகு இல்ல கரைசல் நிரம்பல் கரை. இப்ப இதை கொண்டு போய் வெயிலுக்குள்ள வைக்கிறீங்க. வைக்க கொஞ்சம் நீர் ஆவியா போச்சு. 10 மில்லி லிட்டர் நீர் ஆவியா போச்சு. 10 சென்டிமீட்டர் கியூப் ஆவியா போச்சு. இப்ப இதுல எவ்வளவு நீர் இருக்கு? 90 கிராம் 90 சென்டிமீட்டர் கியூப் நீர் தான் இருக்கு. ஆகவே அதுல எவ்வளவு கரையும் என்றால் 9 கிராம் தான் கரையும். மீதி 1 கிராமுக்கு என்ன நடக்கும்? கீழே போய் படிக்கும். அதான் ஆகவே கீழே படிஞ்சா பிறகும் கரைசல் என்ன கரைசல்? நிரம்பல் கரைசல். நிரம்பல் கரைசல்ல M2 பிளஸ் Cl மைனஸ் செறிவு என்னையா மாறாது. ஆகவே கரைசல் இருந்து நீர் ஆவியாகும் போது M2 பிளஸ் மற்றும் குளோரைட் அயன்களின் செறிவுகள் அதிகரிக்கும். M2 பிளஸ் Cl மைனஸ் செறிவு மாறாது. ஆனால் கரைசல் உள்ள நீர் ஆவியாகும் போது கரைசல் நிரம்பல் நிலையில் உள்ளதனால் MCl2 வீழ்படிவா. பிறகு நீங்கள் ரெக்கார்டிங்க பார்த்து திருப்பி எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டிருக்க டைம் காணாது, கேள்வி ஓடாது. சரிதானே? அப்ப என்ன நடக்கும்? கரைசல்ல என்ன சொன்னா இதுல 100 சென்டிமீட்டர் கியூப் நீர் இருக்குது. அதுல 10 கிராம் கரைஞ்சிருக்கு. அதுதான் நிரம்பல் கரைசல். சரிதானே? அது ஒரு நிரம்பல் கரைசல். இப்ப என்ன நடந்துச்சு? கொஞ்சம் இது கொண்டே வச்சுட்டீங்க. நீர் ஆவியா போச்சு. எவ்வளவு நீர் ஆவியா போச்சு? 10 சென்டிமீட்டர் கியூப் ஆவியா போச்சு. அப்ப 100 சென்டிமீட்டர் கியூப்ல 10 கிராம் கரையும்டா 90 சென்டிமீட்டர் கியூப்ல எவ்வளவு கிராம் கரையும்? 9 கிராம் கரையும். ஆகவே அந்த முதல் எவ்வளவு கரைஞ்சிருந்தது? 10 கிராம் கரைஞ்சிருந்தது. இப்ப எவ்வளவு கரைய போது? 9 கிராம் தான் கரையும். அப்ப அந்த 1 கிராமுக்கு என்ன நடக்கும்டா? 1 கிராம் போய் கீழே படிக்கும். இப்பொழுதும் கரைசல் என்னண்டா? நிரம்பல் கரைசல். ஆகவே இந்த குடுவையை கொண்டு போய் நீங்க வெயிலுக்க வச்சீங்களா தண்ணி ஆவியாகி கொண்டே இருக்கும். தண்ணி ஆவியாகி கொண்டிருக்க கீழே MgCl2 படிவாகி கொண்டே இருக்கும். அப்ப MgCl2 அளவு கூடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கரைசல் என்ன நிலை? நிரம்பல் நிலை. நிரம்பல் நிலையில இருந்த செறிவு X என்றால் இது எவ்வளவு? 2H.
ஆகவே KSP சமன் M2 plus A was in series into CL minus A was in the series here. That's all. So KSP சமன் X into 2X முழுவதும் that's all. 4X can 4X can KSP ஏதோ 1 தர 10 800 அப்ப KSP யோட சமப்படுத்தி வேணுமெண்டா நீங்கள் அங்கால 1 தர 10 8 சமன் 4x கணம் x கணம் சமன் 1 எண்கள் 4 தர 10 8 x கணம் ஆகவே x கணம் சமன் தசம் 5 தர 10 8 25 தர 10 செய்யப்பட்டது சுருக்கல்ற கொஞ்சம் கஷ்டம் அப்படியே இருக்கு இதுல எந்த x கண்டா இது இந்த சரி இருந்தால்தான் இது இந்த சரி இருந்தால் அது மாறா NaCl சொலிட்டை சேர்ப்பதன் மூலம் கரைசலில் குளோரைட் அயன் செறிவை அதிகரிக்க முடியும். அப்ப NaCl இதுக்குள்ள Cl மைனஸ் இந்த செறிவு போகும். Cl மைனஸ் இந்த செறிவு கூடினா சமன்ல பின்னோக்கி நகரும். அப்ப Cl மைனஸ் இந்த செறிவு கூடினா KSP என்ன கூடாது மாறும். சரிதானே? அப்ப இதுக்குள்ள இது 10 கிராம் கரைச்சிட்டீங்களா நவலையே? அப்ப நீ நம்ம 10 கிராம் கரைச்சிட்டீங்க. இப்ப இதுல ஒன்று NaCl இதுக்குள்ள சேர்க்கிறீங்க. சரிதானே? NaCl சேர்த்தா என்ன நடக்கும் என்றால் Cl மைனஸ் செறிவு டைம் கூடும். ஆனா கரைசல் என்ன நிலை நிரம்பல் நிலையில இருக்கு. அப்ப KSP மாறாது. KSP என்னதுல அங்கே உள்ளது காரணி வெப்பநிலையில மட்டும். KSP மாறாது. அப்ப Cl மைனஸ் செறிவு நீ போது கூடினால் M2 பிளஸ் இந்த செறிவு M2 பிளஸ் இந்த செறிவு உடையதா சமநிலை பின்னோக்கி நகருதுன்னா அர்த்தம். அப்ப NCl என்ன செய்யும் படிவாகும். அப்ப NaCl தொழிற்படை சேர்ப்பதன் மூலம் குளோரைட் அயன் செறிவை அதிகரிக்க முடியும். MCl2 வீழ்வடிவாக்க முடியும் என்று சொன்னாலும் சரி. HCl சேர்ப்பதன் மூலம் கரைசலை அமிலமாக்க முடியாது. HCl சேர்த்தா அமிலமா H பிளஸ் இருக்குதா? கரைசலில் குளோரைட் அயன் செறிவை 1 தர 10 மோல் டெசிமம் பார்க்க அதிகரிக்க முடியாது. எவ்வளவு அதிகரிக்க Cl மைனஸ் இந்த செறிவு கூட 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 M2 பிளஸ் இந்த செறிவு குறைஞ்சு போகும். அப்ப அதுவும் கூட காட்சி வடித்த நீரை சேர்ப்பதன் மூலமும் நிரம்பல் நிலையை பேணுவதன் மூலமும் கரைசலில் குளோரைட் அயன் செறிவை குறைக்க முடியும். நிரம்பல் நிலையை பேணுறதால சச்சுரேட்டட் நிலையை பேணுறதால குளோரைட் அயன் செறிவை குறைக்கலாம். காட்சி வடித்த நீரை சேர்த்தால் என்ன நடக்கும்? நிரம்பல் கரைசல் நிரம்பாத கரைசலாக மாறும். அப்ப Cl மைனஸ் இந்த செறிவு குறையும். காட்சி வடித்த நீரை இதுக்குள்ள சேர்த்து இப்ப எவ்வளவு கிராம் இதுல கரைஞ்சிருந்தா நிரம்பல் கரைசல் 10 கிராம் கரைஞ்சிருந்தா நிரம்பல் கரைசல் 100 சென்டிமீட்டர் கியூப்ல 10 கிராம் கரைஞ்சிருந்தா நிரம்பல் கரைசல். இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை உட்பட்டு இப்ப அது நிரம்பாத கரைசல். அப்ப Cl மைனஸ் செறிவு குறைஞ்சிடும். ஆகவே பொருத்தமான விடை 2வது. ஏதாவது நோட் பண்ணி கொடுத்துடும். டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா கதைங்க. ஓகேயா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி KBRஇன் 0.019 கிராம் திணிவை 500 சென்டிமீட்டர் கியூப் காட்சி வடித்த நீரில் கரைக்கும் போது K பிளஸ் அமைப்பு 3 டெசிமீட்டர் மைனஸ்லையும் ppm கேட்டுக்கிறது. சரிதானே? KBR முதல் காணுவோம். NKBR 0.019 கிராம் இங்கு 119 கிராம் மோல் மைனஸ் சுருக்கினால் 1 தர 10 4.
KBRின் செறிவு போடலாம் 1 தர 10⁴ மோல் கனவளவு 500 சென்டிமீட்டர் தசம் 5 டெசிமீட்டர். ஆகவே 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் மைனஸ் KBRின் செறிவு 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 K பிளஸ் ஈக்குவல்ஸ் இந்த செறிவும் 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே K பிளஸ் இந்த செறிவை ppm என மாற்றுவோம் என்றால் மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3க்கு மாற்றுவோம். 2 தர 10⁴ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 39 பெருக்கி விட்டா கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 தர 13 பெருக்கி விட்டா மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ். வணங்குதா? 2 தர 10⁴ மோல் 39 பெருக்கிக்க கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3க்கு மாறும். தர 13 பெருக்கிக்க மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3க்கு மாறும். ஆகவே சுருக்கி விட்டா 7.8 மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ். அது சமன் 7.8 ppm. பொருத்தமான விடை 5வது. சோடியம் அயனின் நியம நீரேற்றல் வெப்பம். இது நேரடியான ஒரு விஷயம் சரிதானே. இதுல நான் உங்களுக்கு ஒன்றும் பெருசா விளங்கப்படுத்துறாங்க இல்ல. 3வது விட வரும். ஏன்னா Na பிளஸ் கேஸ் H2O Na பிளஸ் ஈக்குவல் அதான் நீரேற்றல் சக்தி. இந்த 18வது வெளியே இதுல தேவையான விஷயத்திற்கு எழுதுங்க. எழுதி போட்டு அடுத்த வெளியே போவோம். சரியா பிள்ளையர்? அடுத்த வெளியே போவோம். பின்வருவனவற்றுள் மெதேனின் குளோரினேற்றத்தின் ஒரு படிமுறையாக அமையாதது. அந்த குளோரினேற்ற பொறிமுறையின் படிகளை எழுதி காட்டினேன். இது ஒரு இலகுவான ஒரு கேள்வி. Cl2H2Cl. இது தொடக்கப்படி. அடுத்ததெல்லாம் விருத்தி படிகள் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லா விருத்தி படிகளையும் நம்ம எழுதி விடுறோம். அதுக்காக பார்த்து எழுதி கொண்டு மெனக்கடாதீங்கோ. எல்லாம் கோப்பியில் எழுதி வச்சிருக்கிறீங்க. வேறங்கோ முதலாவதாக சோடியாலை காட்டுறேன். CH4ஓட Cl டாட் தாக்கம் புரிஞ்சா முதல்ல HCl அகற்றப்படும். HCl அகற்றப்பட்டா CS3 டாட்டும் HCl. அதுக்கு பிறகு CS3 டாட்டோட Cl2 தாக்கம் புரியும். தாக்கம் புரிஞ்சா CS3Cl Cl டாட்டும் இது ஒரு பணி. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ரெண்டாவது CS3Clோட Cl டாட் தாக்கம் புரிய போகுது. இதே மாதிரி தான் இந்த படி மாதிரி தான் அது. அதுலயும் HCl அகற்றப்படும். HCl அகற்றப்பட்டா CH2Cl டாட் பிளஸ் HCl. அதுக்கு பிறகு யாரோட தாக்கம் முடியும்டா CH2Cl டாட் வந்து Cl2ஓட தாக்கம் முடியும். தாக்கம் முடிஞ்சா CH2Cl2 பிளஸ் Cl டாட் இதோட நின்றுட்டு இந்த மெக்கானிசம் அதுல சொல்லப்பட்டது சரிதானே. அப்ப 5வது பிள்ளை CH2Cl டாட் யாரோட தாக்க முடியும்டா Cl2. ஆகவே தவறானது 5வது.
சரிதானே? சரிவில்லையா? இந்த கேள்வியை பொறுத்தவரை நீங்க இந்த முறைகளை ஃபுல்லா பார்த்து வையுங்கோ. இதுல சில படிகள் உங்கள்கிட்ட கேட்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு மெய்வாயுவின் அவதி வெப்பநிலை தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. அது மூலக்கூற்றுடைய விசைகள் புறக்கணிக்கத்தக்க வெப்பநிலையாகும். அவதி வெப்பநிலை என்றது என்னென்றா நீரின் அவத்தை வரைபடத்தை நீரின் அவத்தை வரைபடம். நீரின் அவத்தை வரைபடம். அவத்தை வரைபடத்துல இதுதான் ஆவி அமுக்க வளைவி. இந்த இதுல காட்டியிருக்கிறோம். அதாவது இதை டி என்று போட்டுட்டு இதை சி என்று போட்டு புள்ளி தீர பெண்மண் திரவம் வாயு மூன்றுமே சமநிலையில இருக்கு. அதை நாங்கள் என்ன சொல்றாங்க, மும்மை புள்ளி என்று சொல்றாங்க. மும்மை புள்ளி என்பது 273.16 கெல்வின் வெப்பநிலையிலையும் அமுக்கம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் 6 தர 10⁻³ ATM அமுக்கத்திலையும் ATM. இதுக்கு கீழே என்ன இருக்காது, நீரும் நீராவியும் சமநிலையில இருக்காது. இருக்கு இந்த புள்ளிகள் எல்லாத்திலையும் நீரும் நீராவியும் சமநிலையில இருக்கும். இது எந்த புள்ளி எடுத்தாலும் நீரும் நீராவியும் சமநிலையில இருக்கு. உதாரணமாக நான் இதுல எடுத்துட்டு போறோம், ஒரு ATM அமுக்கத்தை எடுக்கும். சரிதானே? ஒரு ATM அமுக்கத்துல என்ன வெப்பநிலையில சமநிலையில இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா 373.15 பாருங்க. 373.15 சாரி கெல்வின் வெப்பநிலையில சமநிலையில இருக்கு. இப்படியே போனால் இந்த புள்ளியில தான் அதோட மேக்சிமம், அதாவது நீரும் நீராவியும் சமநிலையில இருக்கக்கூடிய உயர் வெப்பநிலை எவ்வளவுண்டா 218. சாரி உயர் அமுக்கம் எவ்வளவுண்டா 218 ATM. அப்பொழுது உள்ள வெப்பநிலை எவ்வளவுண்டா 647.4. இப்படி போட்டு 647.4 கெல்வின். இதுலதான் என்ன இருக்கும், மேக்சிமம் வெப்பநிலையும் அமுக்கம் வரலாம். இதுக்கு அங்கால எவ்வளவு அமுக்கத்தை எந்த உயர் அமுக்கத்திலையும் என்ன இருக்காது, நீரும் நீராவியும் சமநிலை இருக்காது. அதாவது இதை விட கூடிய வெப்பநிலையில நீரும் நீராவியும் சமநிலையில இருக்காது. ஆகவே அது வாயுவத்தையும் திரவத்தையும் சமநிலையில் உள்ள அதி உயர் வெப்பநிலையாகும். அதுதான் அவதி வெப்பநிலை. அவதி வெப்பநிலையில ஒரு வாயுவை திரவமாக்கலாம், அல்லது அவதி வெப்பநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் திரவமாக்கலாம். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல என்ன லிக்விஃபை பண்ணலாம், அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட குறைஞ்ச டெம்பரேச்சர்ல லிக்விஃபை பண்ணலாம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கூடின டெம்பரேச்சர்ல எவ்வளவு பெரிய பிரஷரை நீங்க யூஸ் பண்ணியும் ஒரு வாயுவை என்ன செய்யறாது, ஒரு கேஸை நாங்கள் லிக்விஃபை பண்ண முடியாது, திரவமாக்க முடியாது. சரிதானே? ரைட். அடுத்த 22வது கேள்விக்கு போவோம். சரிதானே? இது உங்களுக்கு நீரின் ஆபத்தை இடத்துல இருப்பார். அடுத்த கேள்வி, பரிசோதனை ஒன்றில் மிக என்று வாயுடன் உலோக மெக்னீசியம் தாக்கம் புரிய இடமளிக்கப்பட்டு கிடைக்கும் விளைபொருள் H2உடன் தாக்கம் புரிய விடப்பட்டது. மெக்னீசியம் எண்டோட தாக்கம் புரிஞ்சா இதுதான் தாக்கம். 3 மெக்னீசியம் பிளஸ் N2 Mg3 இத நீரோட தாக்கம் புரிய வரும். Mg3N2 பிளஸ் H2O 3 MgOH2 பிளஸ் 8 NH3. ஓகே, H2உடன் தாக்கம் புரிய விடப்பட்டது. நியம வெப்பநிலை அமுக்கத்திலும் வெளியேறிய வாயுவின் கனவளவு
அதாவது 273 கேள்வின் சைபர் பாகசியிலும் ஒரேடியம் அமுக்கத்திலும் வெளியேறிய வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கியூப். பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட மக்னீசியத்தின் திணிவு என்னென்று கேட்கிறார். சரிதானே? அப்ப நாங்கள் வெளிவந்த அமோனியா என்ற மூல காணலாம். அமோனியா 672 சென்டிமீட்டர் கியூபின் மூலர் கனவளவால பிரிச்சு விட்டீங்களா? 22,400 சென்டிமீட்டர் கியூப் 3 தர 10^2 ஆட்டமோல் அமோனியாന്റെ മോൾ 3 தர 10^2 அமோனியாന്റെ മോൾ 3 தர 10^2 என்றால் Mg3N2 മോൾ மேல செய்யறனா Mg3N2 മോൾ எப்படி இருக்கும்னா 3 தர 10^2 மூலை 8 பிரிச்சா 1.5 தர 10^2 இதான் Mg3N2. Mg3N2 மூல் தெரிஞ்சா மக்னீசியத்தின் மூல் காண்றதுக்கு 3 அளவு இருக்கு. மக்னீசியத்தின் 1.5 தர 10^2 மூல் 3 அளவு இருக்கு. பெருக்கினால் 4.5 தர 10^2 இதான் மக்னீசியத்தின் மூல். மக்னீசியத்தின் மூல் தெரிஞ்சா திணிவு காணலாம். சோ மக்னீசியத்தின் திணிவு விளையாண்டா 4.5 தர 10^2 மூல் தர 24 கிராம் மூல் -1 பெருக்கி விட்டா வார விடை 1.08 கிராம். 1.08 கிராம். அப்ப என்ன கண்டனா வெளிவந்த அமோனியா வாயுவின் கனவளவை மூலர் கனவளவால பிரிச்சா 22,400 22,400 சென்டிமீட்டர் கியூப் மூல் -1 பிரிச்சால் அமோனியாண்ட மூல். அமோனியாண்ட மூல சமான குணக விகிதம் 1:7. அப்ப அமோனியாண்ட மூல 2 பிரிச்சா Mg3N2 மூல். Mg3N2 மூல் தெரிஞ்சா அதை 3 பெருக்கி விட்டா மக்னீசியத்தின் மூல் வரும். அதிலே இருந்து மக்னீசியத்தின் திணிவை காணலாம். சோ விடை 4வது. சோ இதை நோட் பண்ணி போட்டு சொல்லுங்க. அடுத்ததுலயே போவோம். நோட் பண்ணி போட்டு கையெழுத்துங்க. சரியா? ரைட். அடுத்த வேலைக்கு போவோம். செய்யறாங்க குயிக்கா டக்குன்னு செய்யறானு கருத்தாய். ரைட். அடுத்த கேள்வி தனி வெப்பநிலை தீயில் N2வின் இடைவர்க்க கதி ஆனது தனி வெப்பநிலை T டேஸில் N2வின் இடைவர்க்க கதி C² பார் சமனாகும். சரிதானே? C² பார் H2 C² பார் N2 3RT over N சமன்பாடு மட்டும் எழுதணும். அப்ப 3R எல்லாம் வெட்டுப்படும் T over N சமன் G over N.
அவ்வளவுதான். இதான் சமன்பாடா இந்த பிரதியிட போறோம். டீக்கு பதிலாக என்ன சொன்னவர் அது டீ தான். H2க்கு மூலக்கூட்டு திணிவு 10. அடுத்தது டி டேஷ் என்று சொல்லப்பட்டது. N2 மூலக்கூட்டு திணிவு 27. So T சமன் T dash into 10 into 27. பிரித்து விட்டா T dash 14. விட வந்து 5. சரியா? அடுத்த போமா. சரி, மாறா வெப்பநிலையில் உள்ள ஒரு தாங்கல் கரைசல் ஒரு மூல மின்னமில ஒன்றையும் அதன் உப்பையும் கொண்டிருக்கும். சரியோ? ஒரு தாங்கல் கரைசல் எடுக்கிறோம். ஒரு மூல மின்னமிலத்தையும் அதன் உப்பையும் கொண்டிருக்கும். அசிட்டிக் அமிலத்தையும் CA3COO Naயையும் கொண்டிருக்கின்ற. சரி, எடுத்தாச்சு. கரைசலில் மின்னமிலம் அவ்வொன்றினையும் செறிவு வந்திருக்கு. தசம் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ். தசம் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ். இக்கரைசலின் 10 சென்டிமீட்டர் இருக்கும். 10 சென்டிமீட்டர். இதுக்கு pH பெருமானத்தை ஓரலகினால் மாற்றுவது. pH பெருமானத்தை ஓரலகால மாற்ற போறோம். மாற்றுறதுக்கு 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் மின்னமிலம், அதான் அசிட்டிக் அமிலத்தை சேர்க்கிறோம். சேர்க்க வேண்டிய கனவளவும் பின்னர் pH P சென்டிமீட்டருக்கு கனவளவை சேர்க்கிறேன் வைப்பான். சரி, அங்க சேர்க்கிறதால pHக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும். ஓரலகால் மாறுது. ஓரலகால் கூடுமா குறையுமான்றதை முதல் பார்ப்போம். அப்ப வேற இதுல இருக்கிற சமநிலை இதுதான். CA3COO equal CA3COO minus equal சக H plus equal. அசிட்டிக் அமிலத்தின் செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ். CA3COO minus இந்த செறிவும் 0.1 மோல் டெசிமீட்டர் மைனஸ். Ka சமன் CA3COO minus equals இந்த செறிவு into H plus equals in செறிவு கீழ் CA3COO equals in. So H plus equals in செறிவு சமன் K into CA3COO equals in செறிவு கீழ் CA3COO minus equals in. H plus equals in செறிவு H plus equals in செறிவு காணும். எங்களுக்கு K வந்து 1/10⁵. CA3COO இந்த செறிவு 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ். சாரி, தசம் 1, இதுவும் தசம் 1. ஆகவே H plus equals in செறிவு 1/10⁵. ஆகவே pH 5 முதல். இப்ப அசிட்டிக் அமிலத்தை சேர்க்க போறீங்க. சேர்த்தா என்ன நடக்கும்? அசிட்டிக் அமிலத்தை சேர்த்தா H plus இன் செறிவு கூடும். H plus இன் செறிவு கூடும். அப்ப pH குறையும். அப்ப ஓரலகால் மாத்தணும். அண்டா pH எத்தனையா மாறும்? ஓரலகால் மாற்ற போறீங்க. அண்டா pH எத்தனையா மாறும்? pH எத்தனையா மாறும்? ஓரலகால் மாற்ற போறீங்க. அசிட்டிக் அமிலத்தை சேர்த்து ஓரலகால் மாற்ற போறீங்க. அண்டா pH உண்டால கூடுமா உண்டால குறையும்?
சொல்லுங்க சொல்லுங்க. அசட்டிக் அமிலத்தை சேர்க்கிறதால pH ஓரலகால் மாற்ற முடியும். அப்ப அசட்டிக் அமிலத்தை சேர்க்கிறதால H+ என்னையும் கூடும். H+ அறிவு கூடுனா pH குறையும். ஆகவே ஓரலகால் மாற்ற முடியும். pH 5 இருந்து 4 வரும். ஆகவே pH 4 வரும். அதான் விட. இப்ப எவ்வளவு சேர்க்க வேண்டும்? ஓரலகால் மாற்றம். ஓரலகால் மாற்றுறதுக்கு எவ்வளவு சேர்க்க போறோம்? தசம் ஒரு மூல் எசிட்டிக் ஆசிட் V சென்டிமீட்டர், ஒரு மூல் டெசிமீட்டர் -3 எசிட்டிக் ஆசிட் V சென்டிமீட்டர் இப்ப சேர்க்க போறோம். இது ஏதாவது நோட் பண்றேன், நோட் பண்ணுங்க. கொஞ்சம் அழிக்க வேண்டியது. குயிக்கா சரி. இப்ப பாருங்க pH 4. எல்லாரும் தெரியும் ஓரலகால் மாற போகுதுன்னா pH 4க்கு மாறும். pH 4. H+ இன் சரிவு 7. அப்ப 1 தர 10 × 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ். சரிதானே? Ka வந்து 1 தர 10 × 5 அது மாறாது. அப்படியே இருக்கு இந்த சமன்பாடு. சரிதானே? ஆரம்ப CH3COOH ஆரம்ப CH3COOH எவ்வளவு? தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 இந்த 10 சென்டிமீட்டர் கியூபிக். தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 தர 10 தர 10 × 3 டெசிமீட்டர். அது சமம் 1 தர 10 × 3. சேர்க்கப்பட்ட CH3COOH இல்லாட்டி இதுவே எழுதுவோம். ஆரம்ப CH3COONA எவ்வளவு மூல் இருக்கு? அதுவும் 1 தர. அதையும் நான் உங்களுக்கு செய்து காட்ட முடியும். தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 தர 10 தர 10 × 3 டெசிமீட்டர். அதுவும் 1 தர 10 × 3. 1 தர 10 × 3. சேர்க்கப்பட்ட CH3COOH சேர்க்கப்பட்ட CH3COOH சேர்க்கப்பட்ட CH3COOH மோல் தசம் ஒரு மோல் டெசிமீட்டர் -3 சாரி ஒரு மோல் டெசிமீட்டர் -3 V சென்டிமீட்டர். ஒரு மோல் டெசிமீட்டர் -3 தர V தர 10 × 3 டெசிமீட்டர். 1 V 1 V தர 10 × அதாவது V தர 10 × 3. அவை மொத்த CH3COOH மொத்த CH3COOH எவ்வளவுண்டா? இதுல 1 தர 10 × 3 இதோட V இருக்கு. அப்ப 1 சக V தர 10 × 3. சரிதானே? இனி இதுல ஒன்னு வந்து பிரதிக்குவோம். CH3COOH என்ற சரி 3. CH3COOH என்ற மூல அதான் இருக்கு. இப்ப ரெண்டையும் சேர்த்தா பிறகு மொத்த கனவளவு 10 சக V. அதனால் அதெல்லாம் அதுல போட வெட்டுப்படம் இல்லையா? நான் சும்மா செய்து காட்டுறேன். அப்ப CH3COOH இந்த சரிவு இப்ப எவ்வளவு இருக்க மாட்டாங்க. சேர்த்தா பிறகு சரிவு எவ்வளவு இருக்க மாட்டாங்க. அது இந்த மூல் வந்து 1 தர 10 × 3. 1 தர 10 × 3 மூல். இப்ப 10ஓட DH
10 சக பி தர 10/3 சென்டிமீட்டர். அதனால போடையக இப்படி போடையக இந்த கீழே உள்ள கனவுல வெட்டுப்பட்டோம். இதெல்லாம் நாங்க எம்சிக்யூல செய்யவே இல்லை பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக அப்படி லோங் மெஜர்ல செய்து அதே மாதிரி சிஏ3 சிடபிள்யூஹெச் தெரிவு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு அமௌண்ட்? 1 சக பி தர 10/3 மூலிற்கு 10 சக பி தர 10/3 எல்லாம் போடும். அப்ப இனி இதுல உனக்கு பிரதிக்கு கே வந்து 1 தர 10/5 1 தர 10/5 சிஏ3 சிடபிள்யூ மைனஸ் இந்த தெரிவு 1 தர 10/3 எச் பிளஸ் தெரிவு 1 தர 10/4 இங்க பிஎச் 4 1 தர 10/4 சிஏ3 சிடபிள்யூஹெச் இந்த தெரிவு 1 சக பி தர 10/3 இங்க வேற இந்த 10/3 10/3 எல்லாம் வெட்டுப்பட்டது. சரிதானே? 1 தர 10/5 சமன் 1 தர 10/4 என்று 1 சக பி. ஆகவே இதை கொண்டு இதில் சுருக்குங்கோ. சுருக்கினால் 1 தர 10/5 என்று 1 தர 10/5 என்று சும்மா சுருக்கம் செய்துக்கலாம். 1 தர 10/4 சமன் 1/1 பிளஸ் பி. இது என்னென்ன போடலாம்? 10/1 மிஞ்சும். 1 10 சமன் 1 சக பி. 1 சக பி சமன் 10. ஆகவே பி சமன் 9 சென்டிமீட்டர். விளங்கிச்சா? கையுதுங்கோ. விளங்கிச்சதோ? விளங்கிச்சுதா? என்னப்பா ஒரு ஜாதகம் விளங்கி விளங்கிச்சு. சரி, ஓகே. இதுல நான் கூட ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டேன். உங்களை விளங்கணுமாண்டாக்கா இல்லையா? நான் இன்னும் போட்டு ரெண்டே உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த இதெல்லாம் 10 சதவீதம் எல்லாம் போட்டு காட்டினேன். அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இதுலையும் போய் மொத்த கணவனை வெட்டுப்படும். அதையும் மூளை கண்டு போட்டு சரி கண்டு போட்டுட்டு செய்து போட்டு போட்டு எம்சிக்குள்ள டக்கண்டு செய்யலாம். அதையும் முதலாவது விட கொஞ்சம் டைம் எல்லாம் படிவாடுதும்.
முடிஞ்சா முடிஞ்சாக சொல்லுங்க அடுத்த வேலை போவோம். சரி ஓகே. அடுத்த 25வது அது இண்டஸ்ட்ரியல் பார்த்துக்கொள்ளுங்க. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் இருக்கு. சரிதானே? பூகோள வெப்பமாதல், அமிலமழை, ஒளி ரசாயன புகை, இது காரணமான வாயுக்கள் என்னென்னு பார்த்துட்டு உரிச்சுவட்டு எரிபொருளின் காரணத்தின் போது வாகனத்திலிருந்து விடுவிக்கப்படும் வெளியகற்றல் வாயு எண்ணோ வரும். நைட்ரஜன் குறதானத்துக்கு உட்பட்ட எண்ணோ வரும். எண்ணோ வந்து வளிமண்டல ஓட்டுவால் ஒட்சியேற்றப்பட்டு எண்ணூற்று வரும். எண்ணூற்று அமிலமலைக்கு வளம், பூகோள வெப்பமாதலுக்கு வரும், ஒளி ரசாயன புகைக்கும் வரும். அதெல்லாம் அந்த முதலாவது விட கொடுத்தவ ஒரு என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில இதுகள் எல்லாம் எடுத்து வாசிச்சா தான் இந்த கேள்வியை நீங்க செய்யலாம். இதுல நான் இப்ப விளங்கப்படுத்தி கொண்டு ஒரு வீடியோஸ் 26வது கேள்வி பார்ப்போம். லிதியத்துடனும் அதன் சேர்வைகளுடனும் தொடர்பட்ட பின்வரும் கூற்றுகளில் பிழையானது எது? லிதியம் தொடக்கம் சீசியம் வரையிலான கூட்டம் ஒன்று மூலக்கூடிய மூலங்கள் இலத்திரன் பெருகை சக்திக்கான அதிக மறைப்பெருமானத்தை லிதியம் கொண்டிருக்கும். சரி, அதாவது இலத்திரன் ஈட்டல் சக்தி இருக்கல்லோ அது முதலாம் கூட்ட மூலங்களுக்கு மட்டும்தான் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி குறைவடையும். லிதியத்துக்கு மட்டும்தான் லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் என்றுதான் கீழ் நோக்கி குறைவடையும் இலத்திரன் ஈட்டல் சக்தி. மற்றும்படி இந்த இலத்திரன் ஈட்டல் சக்தி வெளிவிடப்படுற சக்தியா அதை பற்றி நான் சொல்லி இருக்கணும். வெளிவிடப்படும் சக்தி அதாவது இலத்திரன் பெருகை சக்திக்கான அதிக மறைப்பெருமா 764,513 என்று ஆகக்கூடியது ஏழாம் கூட்ட மூலங்களுக்கு தான் இலத்திரன் ஈட்டல் சக்தி கூடும். வெளிவிடப்படுற சக்தி அதுலேயும் புளோரினை விட புளோரினுக்கு கூட, ஒட்சனை விட கந்தகத்துக்கு கூட வெளிவிடப்படுற சக்தியின் அளவு மைனஸ் பெருமானம் கூடவே. கார்பனை விட சிலிக்கனுக்கு கூட, நைட்ரஜனை விட பொஸ்பரஸ் கூட. என்னன்னா நைட்ரஜன் சக்தியை வெளிவிடாது, பொஸ்பரஸ் வெளிவிடும். லிதியத்தை விட சோடியத்துக்கு குறை, போரனை விட அலுமினியத்துக்கு கூட. எங்கேயாவது ஒரு டேட்டா இருந்தா எடுத்துக்க இலத்திரன் ஈட்டல் சக்தி. சரிதானே? அப்ப லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்று குறையும். மெட்டாக்கள் இல்ல இருக்கும். புளோரினை விட குளோரினுக்கு கூடி போட்டு தான் பிறகு குறையும். பொருசனை விட கந்தகத்துக்கு கூடிட்டு தான் இலத்திரன் பெறுற சக்தியின் மறைப்பெருமானத்தின் அளவு குறையும். வழிகளை வெளுப்பமாகும் போது லிதியம் இரு விளைபொருட்களை உருவாகும். சரி, லிதியத்தை வழியில கவனிச்சா என்ன வரும்? எல்லாம் படிச்சிருப்பீங்க. Li2 லிதியம் ஆக்சைடு, லிதியம் நைட்ரைடு, என்ன Li3. வெளியேறும் வாயுக்களை கருதுகையில் லிதியம் நைட்ரேட் ஆனது இரு வாயுக்களை உருவாக்கும். அதே வேளை லிதியம் கார்பனேட் ஆனது ஒரு வாயுவை மாத்திரம் தருகிறது. சரி, லிதியம் நைட்ரேட் என்ற வெப்ப பிரிகை எப்படி இருக்கும்டா, இரண்டாம் கூட்ட நைட்ரேட்டுகள் இந்த வெப்ப பிரிகையை ஒத்ததாக இருக்கும். லிதியம் நைட்ரேட் வெப்பமேற்றினா எப்படி வரும்டா, லிதியம் ஆக்சைடு இன்னொன்று பிளஸ் கூட்டு. ஆனா லிதியம் கார்பனேட் வெப்பமேற்றினா லிதியம் ஆக்சைடு பிளஸ் CO2 வாயு தான். இதுல ஒரு வாயு வரும், அது ரெண்டு வாயு வரும். கூட்டம் ஒன்றுக்குரிய மூலகங்களில் நலிந்த உலோக பிணைப்பை லிதியம் கொண்டிருக்கும். பிற கூட்டத்தின் வழியே அடுப்பெருமன் கூடுறதால உலோக பிணைப்பு வலிமை குறையும். ஆகவே முதலாம் கூட்ட மூலகங்கள்ல உலோக பிணைப்பு வலிமை கூடியது லிதியம். சுவால சோதனை லிதியம் செந்நிற சுவாலையை சேர்க்கும். ஆகவே தவறான விடை 4வது. இதெல்லாம் எஸ்பிளக்குரிய கேள்விகள் பிள்ளைகள். இதெல்லாம் நீங்கள் இந்த பேப்பர் செய்யறத வச்சுக்கொண்டு எங்கெங்க இந்த கேள்விகள் எல்லாம் வருது, எந்தெந்த பகுதிக்குள்ள வருது என்று கொஞ்சம் தியரியோட கேள்விகளை பார்த்து கொண்டு போகணும். சரிதானே? அமில ஊடகத்தில் ஒரு மூல் FeNO2 வயசுடன் முற்றாக தாக்கம் விளைவுக்கு தேவையான KMNO4 மூல்களின் எண்ணிக்கை FeNO2 அமில ஊடகம். FeNO2 என்ன செய்யும் என்றால் ஒட்சியேற்றம் அடையும். இதுல 2 பேர் ஒட்சியேற்றம் அடையும். Fe2 plus Fe3 plus ஒட்சியேற்றம் அடையும். NO2 minus NO3 minus ஒட்சியேற்றம் அடையும். 2 NO2 minus இருக்குதுல, 2 NO3 minus. இது சமப்படுத்தணும்னா ஆக்சிஜன் 26, இங்க E2 4. ஆகவே 10H2O. E2 4 ஹைட்ரஜன், ஆகவே 4H plus இஞ்சால போடுவீங்க. 2 minus 2 plus கேன்சல், அதை விடுவோம். 4 plus இருக்குது, அப்ப 4 இலத்திரன் இந்த ஊட்டம். திருப்பி சொல்றேன்.
FeNO2 twice கண்டா Fe2 plus NO2 minus Fe2 plus Fe3 plus ஆக ஒட்சியேற்றம் அடையும். NO2 minus NO3 minus ஒட்சியேற்றம் அடையும். எல்லாம் இவ்வளத்தையும் ரெண்டு பக்கம் Fe சமன், நைட்ரஜனும் சமன். இப்போ ஆக்சிஜனை பாத்தீங்கன்னா 2 6 ஆக்சிஜன், இதுல ஈஸ்ட் 4 ஆகவே ஆக்சிஜன் காணாது 2 இன்ச்சால. அதை சமப்படுத்துறதுக்காக 2 H2O போட்டுறாங்க. 2 H2O போட்டா 4 ஹைட்ரஜன் வந்துடுது. ஆகவே 4 H plus இன்ச்சால போடுறாங்க. 4 பிளஸ் இங்க 2 பிளஸ், அப்ப மொத்தம் 6 பிளஸ் இங்கே 2 மைனஸ் 4 பிளஸ் மிச்சம் 4. ஆறால ஆக்சிஜன் அடையுது MnO4 மைனஸ். MnO4 மைனஸ் என்னவா தாழ்த்தப்படும்? Mn2 பிளஸ் தாழ்த்தப்படும். இதை சமப்படுத்துறது உங்களுக்கு தெரியும். Mn 2 பக்கம் சமன் 4 ஆக்சிஜன் 4 H2O 8 H பிளஸ் 5. இப்ப இலத்திரனை சமப்படுத்தணும். இதே 5 ஆலையும் இதே 4 ஆலையும் பெருக்கிறோம். I2 10 H2O 5 FeNO2 twice 5 Fe2 plus sorry Fe பிளேஸ் பிளவு விட்டுட்டேன். என்ன போட்டு சொல்லுங்க, சார்ஜ் போட்டாலும் ஒரு பிளவு என்னண்டா Fe2 plus Fe3 plus ஆயிலாம். ஓ அதை நான் கவனிக்கிறேன், நீங்களும் பார்த்து விட்டுருக்கீங்க. Fe2 plus Fe3 plus ஆகும். ஆகவே இதுல ஒரு சின்ன கிடைக்கிறார் சரிதான், சார்ஜ்ல மட்டும் கிடைக்கிறார் 4 பிளஸ். இப்ப 4 பிளஸ் இதுல 3 பிளஸ் மொத்தம் 7 பிளஸ், இதுல 2 மைனஸ். ஆகவே 5 பிளஸ், அப்ப 5 கேன்சல். அப்ப ஈஸி 5 இதை எடுத்து. ஆகவே FeNO2 twice MnO4 minus 1:1 என்ற ரேஷியோல தான் எல்லாம் கூட்டி எழுத தெரியும் தானே பிள்ளைங்க, கூட்டி எழுதுவீங்க. அப்ப 1:1 என்ற ரேஷியோல தாக்கம். ஆகவே தாக்கம் அடைகிறது தேவையான MnO4 மூலனிக்கை அதுவும் உண்டாகவே சரிதானே. முதல் நாள் விளவிட்டபடியே ஏதோ பெருக்கி காணணும் மாதிரி இருந்தது. நான் இதுல கவனிக்காம இருக்கேன். Fe2 plus என்னவா மாறும்? Fe3 plus ஆக மாறும் சரிதானே. அப்ப 1:2 சரிதானே. அடுத்த கேள்விக்கு போவோம். தரப்பட்ட வெப்பநிலையில் நீர்க்கரசல் ஆகிய தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. முனைவு தன்மையுள்ள ஒரு வாயுவின் நீரிலான கரைதிறன் முனைவு தன்மையற்ற ஒரு வாயுவின் நீரிலான கரைதிறனை விட குறைவாகும். சரி, இப்ப ஒரு நீர் ஒரு முனைவுள்ள கரைப்பான். நீர் ஒரு முனைவுள்ள கரைப்பான். அதுல ஆர் கூட கரைக்குண்டா முனைவுள்ள வாயுக்கெல்லாம் கூட கரை. இப்படி ஞாபகம் வச்சிருக்கோம். இனத்தோட செய்யும். நீர் ஒரு முனைவு உள்ளது. அதுல அதாவது ஒரு போலர் சோல்வன், அதுல ஆர் கூட கரைவினம்டா ஒரு போலர் சொல்யூஷன் கூட போய் கரை. அதாவது முனைவுள்ள கரையங்கள்லாம் கூட கரை. அப்ப முனைவுள்ள வாயுக்கெல்லாம் கூட கரை. அப்ப இந்த கூற்று சரி. எந்த ஒரு வாயும் நீர்க்கரைதலில் அயனாக்கம் அடையும். ஓட்டு நீர்ல கரைஞ்சா ஓட்டு வார்த்தை இருக்கு, அங்க ஒண்ணும் கரையனாக்கம் அடையாது. ஒரு வாயுவின் நீரிலான கரைதரன் அமுக்கத்துக்கு விகித சமனம். அமுக்கத்தை கூட்டினால் வாயுவின் கரைதரன். இது போன கிளாஸ் ஒரு MCQல பாக்குறாங்க சரிதானே. அமுக்கம் அதாவது இப்ப ஒரு வாயுவை நாங்க நீர்ல கரைக்க போறோம் சரிதானே. CO2 கேஸ் சக H2O CO2 சக வெப்பம். ஏனென்றா வாயுக்கள் நீரில் கரைகிறதாக்கம் ஒரு புறவுகள் தான். வெப்பநிலையை குறைத்தால் சமநிலை முன்னோக்கி நகரும். ஆகவே கரைதிறன். அமுக்கத்தை கூட்டினாலும் சமநிலை முன்னோக்கி நகரும். நம்ம கரைதிறன் அமுக்கத்துக்கு விகித சமனாகும். அமுக்கம் அதிகரிப்பதுடன் நீரின் கொதிநிலை குறையும். அமுக்கம் கூட கூட நீரின் கொதிநிலை என்ன செய்யும்? கூடும். அதாவது வெளி அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் கூடிச்சுன்னா நீருக்கு கொதிநிலை கூடும். இப்ப கடல் மட்டத்துல வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருக்கும். அப்பொழுது நீரின் கொதிநிலை 100 பாசியாக ஒரு ஏற்றியமா இருக்கு. இப்ப நாங்கள் ஒரு நுவரெலியாக போயிட்டோம் என்று வைப்போம். அது மேலே பிரதேசம் ஒன்ற உயர்ந்த பிரதேசம். அங்கே இருக்கிற வளிமண்டல அமுக்கம் குறைவாக இருக்கும். அங்க நீர் கொதிக்கிற வெப்பநிலை 100 பாசியை விட குறைவாக இருக்கும். உதாரணமாக 60 பாசியில கொதிக்கிறது. அப்ப 60 பாசியில தண்ணி கொலன்னு கொதிக்கும். ஆனா தொட்டா சுடா. ஏன்னா நாங்க நீர் வெப்பநிலை எவ்வளவு கொதிக்குது. கொதிக்கிறது சரியம்மா, கொதிக்கிறன்றது சரியடாப்பா. ஆனால் அது வெப்பநிலை இப்ப எவ்வளவுல இருக்கு? 60 பாசில இருக்கு. அப்ப கொதி தண்ணி என்றா சுடுமன்னு சொல்லிடலாம்.
கொதி நீர் என்றால் சுடும், கடுமையாக சுடும். இல்லை அப்படி என்று சொல்லு, அது வளிமண்டல அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கம் தசம் ஒரே ஐக்கியமா இருந்தா அங்க மிக தாழ் வெப்பநிலையில கொதிக்கும். சரிதானே? அப்ப அமுக்கம் அதிகரிப்பதுடன் நீரின் கொதிநிலை குறைவடையும். பிழை. சரிதானே? கொதிநிலை அதிகரிக்கும் என்றதான் சரி. அடுத்தது அமுக்கம் அதிகரிப்பதுடன் நீரின் மும்மை புள்ளியின் வெப்பநிலை அதிகரிக்கும். பிழை. இப்ப அப்போது ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்கிறேன், அது அமுக்கத்தோட என்னையாது மாறாது. அமுக்க அதிகரிப்போட மும்ம புள்ளி மாறாது. மும்ம புள்ளி இன்ன வெப்பநிலை இன்ன அமுக்கத்துல நீரின் மும்ம புள்ளி என்றது அது மாறாத பெருமாள். மும்ம புள்ளிய கூட வேற ஒரு இடத்துக்கு மாத்திக்கலாம். நீருக்கு நியம கொதில்லை என்றா நியம கொதில்லை என்றது 100 வாசி, அது ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல நீரின் நியம கொதில்லை 100 வாசி. அதே மாதிரி 218 ஏடிஎம் அமுக்கத்துல உள்ள வெப்பநிலை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் அவதி வெப்பநிலை. அப்ப அதெல்லாம் நீருக்குரிய குறிப்பிட்ட வருமானங்கள். சரிதான? அவதி வெப்பநிலை, நீரின் மும்மை புள்ளி, இதுகளெல்லாம் உங்களால மாற்றுகிறார். அப்ப அமுக்கம் அதிகரிப்புடன் நீரின் மும்ம புள்ளியின் வெப்பநிலை அதிகரிக்கும். அமுக்கம் அதிகரித்தால் நீரின் கொதிநிலை புள்ளி அதிகரிக்கும். மும்ம புள்ளியின் வெப்பநிலை அதிகரிக்காது. அமுக்கம் அதிகரித்தால் நீரின் கொதிநிலை புள்ளி கூடும் என்று சொன்னா சரி. மும்ம புள்ளியையோ அவதி புள்ளியையோ உங்களால இணையராது, மாற்றுகிறார். சரிதான பிள்ளைய? சரிதானே? அவதி வெப்பநிலை நீருக்கு விழாந்தான். சரிதானே? நீரின் மும்ம புள்ளி என்றால் இவ்வளவுதான். மும்ம புள்ளியில நான் நினைக்கிறேன் அமுக்கம் 6 தடவை 10 செய்ய 3 சரிதானே? ரைட். 28 வரை செய்திருக்கு. மிகுதி நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே.